மாடு சாவாது. சொல்லுங்க, மாடு சாவாது. புரியாமல் இருக்கிறீங்களா இல்லை உண்மையே புரியலையா? கோதுமை உழைப்பு போச்சா, வேலை போச்சா, உன்னை சுமந்தவங்க போயிட்டாங்களா? வண்டி எது அம்மா புரியுதுங்களாம்மா? சுமந்தவங்க போயிடுவீங்க பரலோகத்துக்கு. அந்த பொண்ணு அவ்வளோதான். என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறீங்களே? இதில் பாருங்கள், நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டி. பாரம் இல்லை, என்னது எக்கச்சக்கமாக எழுதியாச்சு. ஏகப்பட்ட அறிவு, ஏகப்பட்ட ஞானம். ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தை சொல்கிற பிள்ளைங்களாம் இருக்குது இப்போல்லாம். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாள் கோதுமையும் நாசமாயிடும், அச்சாணியும் உடஞ்சிரும், அதை சுமந்து வந்த மாடும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இது அதாவது அவங்க என்ன அர்த்தம்னா, இதை குறித்து சிந்திக்க நேரம் இல்லாதவங்க அவங்கெல்லாம். இதை சிந்திக்க சொல்லுங்க. இதோ சத்தமா. இப்போ அது ஒரு சந்தோஷம். பார்த்தியா நான் எப்படி இருக்கேன்? பார்த்தியா எப்படி இருக்கிறேன்? கோதுமை இருக்குது, வண்டி இருக்கு, பெரிய வண்டி வச்சுக்கிறேன், 2 லட்ச ரூபா வண்டி வச்சுருக்கிறேன். கோதுமை இருக்குது, வண்டி இருக்குது, ஃபுல்லாக இருக்காது. லைஃப்பில் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. என்ன ஃபுல்லாக இருக்குது தெரியல. இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. என்ன ஃபுல்லாக இருக்குது? இதுவும் ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னைக்கு கவிழ்ன்றது எத்தனை பாதிப்பு? கோதுமை நாசமாயிடுது, வண்டி. அம்மா புரியுதா? ரொம்ப நினச்சக்கூடாது, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் ரொம்ப தைக்கிறேன், எல்லாம் கவுந்துடும். ஒரு நாள் வண்டியும் கவுந்துடும், கோதுமையும் போயிடும், மாடும் செத்துரும். இப்போ புதுசாக ஒரு வண்டி வாங்கணும், புதுசாக ஒரு மாடு வாங்கணும், புதுசாக விதைக்கணும். நஷ்டம் யாருக்கு? இதை கொஞ்சம் சிந்திச்சிருந்தான்னா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. தரங்களை சொல்லுங்க, சிந்திக்க நேரமில்லை. இன்னும் ஒருத்தரை பற்றி பேசிட்டு முடிச்சுடுவேன். அடுத்து எதிர்மறையான ஒரு வார்த்தை இருக்குது அங்கேயே, அதுதான் சூப்பர். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். எதிர்மறையான ஒருத்தர் இருக்கிறான். நீதிமான்கள் போதும் என்னங்க, அவங்களுக்கு என்ன பாருங்க, கோதுமை இல்லை, வண்டி இல்லை, மாடி இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அவங்களுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனோட தயவு இருக்குது. சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரை பார்த்துருக்குறீங்க? எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்கெல்லாம் நீ கர்த்தர் வைத்திருக்கிற. எவ்வளோ பேர் வெறும் கையாய்